Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நம்ம திருவொற்றியூரில் ஏப்ரல் 30 வரை பவனுக்கு 2000 தள்ளுபடி. உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மே மாத பலன்கள் இந்த ஒரு மே மாதம் ஒரு ரிமார்க்கபிள் மாதமாக இந்த வருடம் கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இந்த மே மாதத்தில் தான் 2 பெரிய பயிற்சிகள் நடக்கவிருக்கிறது. என்ன பயிற்சி? ஒன்று குரு பயிற்சி, ஒன்று ராகு கேது பயிற்சி. 2 நடக்க போகுது. நமக்கு தெரிந்தது இது மட்டும்தான். இதெல்லாம் தான் ஊடகங்கள் சொல்லி ரீச் பண்ணிடுச்சு. ஆனால் பிகைன் பக்தி மட்டும்தான் தெரியாத ஒரு விஷயத்த ரீச் பண்ண போகுது. என்னென்னா, இந்த வருடம் தான் செவ்வாய் கடகத்தில் ரொம்ப நாள் இருக்க போகிறார். ஒரு 3-4 மாதம் ஸ்டே பண்ண போகிறார், ஓவர் ஸ்டேவா. இந்த வருடம் தான் சுக்கிரன் உச்சம் பெற்று மீனத்திலேயே ஒரு 3-4 மாதம் இருக்க போகிறார், ஓவர் ஸ்டே. அவருங்கெல்லாம் மந்த்லி கிரகங்கள் ஒரு மாதம் ஆனால் அடுத்தடுத்த இடத்துக்கு போயிடணும். ஆனால் போகாமல் ரொம்ப நாள் இருக்க போகிறாங்க. இதுவும் ஈக்குவலான பவர் கொண்டது தான். இது குருவுக்கும் சனிக்கும் மாதிரி, ராகுவோ போல். சனி பயிற்சி முடிஞ்சு போச்சு, ராகு கேது பயிற்சி முடிய போகுது, குரு பயிற்சி முடிய போகுது. செவ்வாய் கடகத்துக்கும் சுக்கிரன் மீனத்திலையும் உச்சமடைவதால் என்ன பலன்கள்லாம் ஏற்படுத்தாகிறது? இப்போ என்ன, செவ்வாய்னா தைரியத்திற்கான கிரகம், சுக்கிரன்னா காதலுக்கான கிரகம். ஏன் இதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. ஸோ பிகைன் பக்தி இந்த மே மாத பலன்களை மிக அழகான வடிவிலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னோட ஸ்டைலில் சொல்லலான் இருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் குபேர யோகங்கள் கிடைக்க போகிறது, யாரெல்லாம் பெரிய செல்வ சம்பத்துகள் அடைய போகிறீங்க, வெளிநாட்டு வேலைகள் கிடைக்க போகிறது, குழந்தை பிராப்தி ஏற்பட போகிறது, யாருக்கெல்லாம் புதிய பணி கிடைக்க போகிறது என்பதை ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமாக நாம் பார்த்து விடலாம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இனி இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகுந்த அற்புதமான ஒரு மாதமாக இந்த மே மாதம் அமைய போகிறது. காரணம் என்னவென்றால், மே மாதத்திலே நடக்கக்கூடிய 2 பெயர்ச்சிகளில் ஒரு பெயர்ச்சி நன்மை இல்லை, இன்னொரு பயிற்சி நன்மை இல்லை. இருந்தாலும் எப்படி நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா, சூரியனும் புதனுமாக சேர்ந்து 7ஆம் வீட்டில் இருக்கிறார்களே, 7 கூடிய உச்சம் பெற்று 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இந்த ஒரு பாயிண்ட் வச்சு உங்களுக்கு மே மாதம் நல்லா இருக்கு. ஏன்னா குரு பயிற்சி நல்லா இருக்கா? நல்லா இல்லை. 2-5 கூடியவர் 8இல் மறைந்து விட்டார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 2-5 கூடியவர் 8இல் மறைவது என்பது தனஸ்தானாதிபதி யோகாதிபதி 8இல் மறைவது மிக மோசமான விளைவுகளை தரக்கூடிய விஷயமாக இது கருதப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரத்திலே 2 கூடிய தனாதிபதியும் 5 கூடிய யோகாதிபதியுமாகப்பட்ட குரு பகவான் 8இல் மறைவது என்பது சாதாரண விஷயம் அல்ல நண்பர்களே. இது மிகவும் மோசமான ஒரு விஷயம். காரணம் என்னவென்றால், 2-5 கூடியவர் 8இல் மறைந்தால் என்ன ஏற்படும் என்றால், தனம் பணவரவு குறைந்துவிடும், 5 கூடிய யோகம் குறைந்துவிடும். இது 2மே நீங்கள் யூனிட்டோ உங்களுக்கு ப்ராப்ளமாக வரும். அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போது 2ங்கிறது உணவுப் பொருள், 2ங்கிறது வயிறு சம்மந்தப்பட்ட, கிட்னி சம்மந்தப்பட்ட, பெருங்குடல் சம்மந்தப்பட்ட, லிவர் சம்மந்தப்பட்ட வியாதிகளே உண்டாகும். இந்த 2ஆம் இடம் அதான், ஏன்னா அவர் குருவாக போயிட்டார். அதான் இப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கத்தை அடமானம் வச்சிங்கன்னா போச்சு, கிடைக்காது, அவ்வளோதான். ஏன்னா குரு பகவான் 8இல் மறைகிறார். குரு பலம் குறைய போகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பலம் குறையவே கூடாது. குரு பலம் குறைஞ்சா என்ன ஆகிடும்? குரு பலம் குறைஞ்சா தனகாரகன் இல்லையா, அவருடைய பலம் குறையக்கூடாது. இருந்தாலும் சுக்கிரன் உச்சம் என்பதால் இதெல்லாம் காம்பன்சேட் ஆகுது. இதெல்லாம் தான் குரு தரும் ஆறுதல். இந்த குரு மறைந்திருந்தாலும் 2 நல்ல விஷயங்களை பண்றாரு. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், ஆனால் அதே நேரம் பயப்பட தேவையில்லைன்னு தான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட். என்ன ஜாக்கிரதையா இருக்கணும், என்ன பயப்பட தேவையில்லை என்னென்றால், 2-5 கூடிய குரு 8இல் மறைகிறார். மறைந்திருந்தாலும் குரு என்ன செய்கிறார் என்றால், மறைந்திருந்து பார்த்தாலும் குருவுக்கு சக்தி உண்டு. குருவுக்கு கெடுக்கவே தெரியாது. தவிர உங்களுக்கு நல்ல யோகாதிபதி அவர் போய் உங்களுக்கு என்ன செய்ய போறார்? அப்போ அந்த குரு 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பது லாபத்தை அதிகரிக்கிறது, லாபங்கள் அதிகமாகிறது. அந்த குரு உங்களுக்கு 7ஆம் பார்வையாக உடம்பை பார்க்கிறார். உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகுது? உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள், கஷ்டங்கள் எல்லாம் சரியாகிறது. அதே குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தை ராகுவை பார்க்கிறார். அப்போ என்ன, குரு சண்டால யோகம் ஏற்பட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறது. நீங்கள் எதை முயற்சி செய்தீர்களோ அந்த முயற்சியில் வெற்றி.
அதே மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 10 யாரு? சூரியன் 7ஆம் இடத்திலே புதனோடு சேர்ந்து அமர்வதால், அப்போ லாபாதிபதியோடு சேர்ந்து அமர்வதால் என்ன ஏற்படும் என்றால் தொழில் அபிவிருத்தி ஏற்படுகிறது. விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகுந்த பிரயாசம். உங்களுக்கு குழந்தை பிறக்கிற நேரம் இது. ஏன்னா 7 கூடியவன் உச்சம் பெறுகிறான். யாரு? சுக்கிரன். உச்சம் பெற்ற 5ஆம் வீடாகப்பட்ட புத்திரஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால அழகா ஒரு குழந்தை ஒன்று பிறக்க போகிறது. விருச்சிகராசிக்காரர்கள் மட்டும் நீங்க மனசு வச்சீங்கன்னா உங்களுக்கு புத்திர பிராப்தி கன்ஃபார்ம். இது எல்லாம் நடக்குது. இந்த குரு தரும் அற்புத பலன்கள், சனி தரும் அற்புத பலன்கள், 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி, புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி, இவரும் குழந்தை கொடுக்கறது தான் ஃபர்ஸ்ட் அப்ரூவலே பண்றாரு. ஃபர்ஸ்ட் அப்ரூவலே இது புத்திர பிராப்தி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 5ஆம் வீட்டிலிருந்து அற்புதத்தை தரப்போகிறார். சனி கொடுத்தா தட்டுக்கு ஆளே கிடையாது. சரி, என்னைக்குமே மேனேஜ்மெண்ட் பர்சனை நம்புறதுக்கு ஷாப்பில் ஒரு பர்சன்ஸை நம்பிடலாம். மேனேஜ்மெண்ட் ஆட்களை நம்புறீங்க, சார் ப்ரமோஷன் வேணும் சார், as a tried my well because there is a circumstances are there in the office, ஆஹாஹா எல்லாம் பண்ணிடுவார். பக்கத்தில் ஒரு அண்ணன், நம்ம சூப்பர்வைசர் அண்ணே, என்னண்ணே போஸ்டிங் தரேன் நீங்கள், இல்லைடா அது அவன் வேற கேட்குறான்டா, அண்ணே அவனை நம்பின பற்றியாண்ணே, சரிடா விட்றா, ஓகேடா, அவ்வளோதான் முடிஞ்சு. என்றைக்குமே வேலை பார்க்குறவன் ஏமாற்ற தெரியாதவனுக்கு வேலை பார்க்குறவன நம்பலாம். ஏன் அப்படின்னா அவன் சட்டத்துக்கு நாளைக்கு மொத்தம் மூஞ்ச பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவன் பிரச்சனை. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஷாப் ஃப்ளோர் பர்சன் பேர். சனி பகவானுக்கு அவர் கெத்து ரொம்ப முக்கியம். அவரை போய் நீங்கள் பொய்க்காரன்னு சொல்லிடக்கூடாது. அவர் போய் நம்ப வச்சு ஏமாத்திட்டாருன்னு பேர்லாம் அவருக்கு வராது. அப்போது 5லே சனி வரும்பொழுது புத்திர பிராப்தியை சொத்தை சேர்த்து தந்தே தருவார். இது உங்களுக்கு காரு, வண்டி, வீடு, வாகனம், சொத்து எல்லாத்தையும் தருவார். 5 கூடிய சனி பகவான். 5ல் இருந்து 5, 6, 7 பார்க்கிறார். இவர் வேற 7 பார்க்கிறார். இரும்பிலே ஓரிதயம் முளைத்தாதா. விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் லவ் வரப்போகுது. நீங்களாம் லவ் பண்ணால் யார் தாங்கிறது? ஏன்னா உங்களுக்கு ஒரு முரட்டு லவ். நீங்களாம் என்ன வேணும்? நீ தான் வேணும், வா பைக்கில் வரியா, அந்த மாதிரி உங்கள் லவ் எல்லாம் ஒரு முரட்டு லவ். சாதாரணமாக லவ் போகிறலாம் தெரியாது. அந்த மாதிரி 5ல் இருக்கிற குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பகவான் 11ஆம் இடத்தை லாபத்தை பார்க்கிறார். 5ல் இருக்கிற சனி பகவான் 2 பார்க்கிறார். அதே குரு பகவானும் 2 பார்க்கிறார். ரன்னிங் பண்ணி வந்தாச்சு. அப்பாடா ரன்னிங் பண்ணி இருக்கா? இருக்கு. நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் சொல்லட்டுமா? 4லே ராகு வருகிறார். இதை விட ஒரு மோசமான நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. 4ல் ராகு வர்றது என்ன மாதிரியான நேரத்தை தரும்னா, கேரக்டரில் பயப்பட வைப்பார். 4ஆம் இடத்துல ராகு உங்கள் வீட்டு சொந்த ஆட்களே என்ன பண்ணுவாங்க, நீங்கள் யார் கூட பேசுகிறீங்க, யார் கூட பழகிறீங்கன்னு சந்தேகப்படுவார். சந்தேகத்தை உண்டு பண்ணுவார் இந்த 4ஆம் இடத்து ராகு. மோஸ்ட் கேர்ஃபுல். ராகு 4ஆம் இடத்துக்கு வர்றதும் ஒன்று தான், கிணத்துல ஓடி போய் நீங்களே குதிக்கிறதும் ஒன்று தான். ஏன்னா ஒரு நம்பிக்கையில்லா தன்மை உருவாக்கும். நீங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தீங்க, ஆனால் அதுக்கு வைக்கப்பட்ட பேர் வேறு. அப்போ நீங்கள் ஜாக்கிரதை. இருந்தாலும் குரு பார்த்துறாரு, சரியாயிடும். இருந்தாலும் வந்து செல்லும். ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகி சரியாவீர்கள். நீயா இப்படி என்ன சந்தேகப்பட்ட, நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ இப்படி கேட்பேன்னு அப்படிங்கிற மாதிரி உங்கள் அண்ணா, சொந்த அப்பா, உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் மனைவியே கூட கேட்பாங்க, நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு, ஏதாவது என்னை ஏமாத்துறியான்னு கேட்பாங்க. இதெல்லாம் ஏற்படும். ஸோ கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கி வெற்றிகரமாக செல்கிறது. பெனாங் நகரிலே சென்று கொண்டிருக்கிறது. வாரம் மலேசியா வருகிறேன், மக்களை நேரில் சந்திக்கிறேன். மலேசியா வாழ் மக்கள் எல்லாம் உங்களுடைய பிரச்சனைகளை என்னிடம் டைரக்ட் கன்சல்டேஷனாக என்னிடம் சொல்லுங்கள். உங்கள் யாருக்கெல்லாம் விஷ்ணுமாயா பூஜைகள் தேவையோ அவர்கள் இல்லங்களுக்கே வந்து செய்து தருகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பிரிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.